சாப்டரோட ஸ்டார்ட்ல நம்ம லார்லுவும் என்ன சொல்கிறார் சென், உன்னால் இதை செய்ய முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது இந்த 1 வீக்குள்ள ஸ்ரீராங்கு ஹீரோ போயாகணும். அப்ப சென்மவும் நான் குறிப்பிட்ட முறையை உங்களால் பயன்படுத்த முடியாமல் கூட போகலாம் சொல்லிட்டு சொல்றான். அதாவது லாஸ்ட் சாப்டர்ல அவன் ரிக்ரெஷன் கான்ட்ரிக்கா கேட்டிருப்பான் ஹீரோ கிட்ட. அப்ப லார்லு வந்து அதை பயன்படுத்த முடியுமா இல்லையா என்பதை நானே தீர்மானிப்பேன், நான் சொல்வதை மட்டும் அப்படியே நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்கள் இப்போது கிளம்பலாம், இன்னும் 1 வாரத்தில் நான் மீண்டும் சந்திப்போம் என்று நம்புகிறேன். நம்ம சென்னோட மனசுக்குள்ளேயே இனிமேல் நான் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தியான் ஆகிய பாஸ் தொடர்பான விஷயத்தில் எனக்கு தொடர்பு இருப்பதை மட்டும் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் போல தெரிகிறது. அதாவது அந்த ரெட் நேம் பிளேயரை ஹீரோ கில் பண்ணி ஒரு 5 லெவல் பூஸ்ட் ஆகியிருப்பான். அவன் உண்மையிலே சாகல உயிரோட இருக்கான்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னிடம் இந்த சிஸ்டம் இருப்பது மட்டும் வெளியே தெரிந்தால் அது கண்டிப்பாக மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் சொல்லி சென் மனசுக்குள்ள நினைக்கிறான். லார்ட்ல வந்து அவருக்குள்ள இவர் நினைக்கிறாரு, அந்த பொருள்களின் காலாவதி நேரம் அதன் இறுதி எண்ணிக்கை நெருங்கி விட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்டன்ட பாக்குறாரு. அவர் பொண்ணுதான் நினைக்கிறாரு. ஓகேங்களா. கடைசியில ஒரு முறை நான் பந்தயம் கற்றேன். நம்ம சூதியானும் இப்போது நடந்ததெல்லாம் மிகவும் பயங்கரமாக இருந்தது, என் இதயம் இன்னும் வேகமாக துடித்துக் கொண்டிருக்கிறது. அவ நம்ம ஜியா பொண்ணும் உங்களுடன் இப்படி சுற்றி திரிந்தால் என் ஆயுட்காலம் குறைஞ்சிடும் போல தெரிகிறதுன்னு சொல்லிட்டு ஃபன் பண்றாங்க. சூதியானும் நானும் லார்லு போன்ற ஒரு பெரிய ஆளை இங்கு சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை. நல்லவேளை மோ நிலைமையை சமாளித்தான் என்றால் இன்று அங்கிருந்து வெளியேறுவதே மிகப்பெரிய போராட்டமாக இருந்திருக்கும். நம்ம சென்மவும் கண்டிப்பாக இல்லை, கவலைப்படாதீர்கள் சொல்லிட்டு சொல்றான். உடனே தியானம் ஒவ்வொரு நாளும் ஒரு யமுனை சந்திக்கும் அளவிற்கு நான் ஒன்றும் அவ்வளவு முக்கியமானவன் இல்லை ஹஹஹான்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே வந்து ஒரு இடத்த காட்டுறாங்க, ஓல்டு லீ ஜெனரல் ஸ்டோர்னு சொல்லிட்டு. நம்ம தியானம் ஓல்டு லீ, சகோதரர் லீ யாராவது இருக்கீங்களா, யாராவது உயிரோட இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே வந்து ஓல்டுலயும் வந்து என் ஆத்மாவை தேடுகிறாயா, நான் இன்னும் சாகலடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம சூதியானம் நீ சாகவில்லை என்று எனக்கு தெரியும், உனது வியாபாரத்திற்கு ஆதரவு தரத்தானே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சீக்கிரம் அந்த சிறந்த பொருட்களை கொண்டு வா, எனக்கு இன்னும் ஒரு 30 அதிநவீன வெடி மருந்துகளை கொடு, இதை பற்றிதான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். பார் சகோதரர்லி, ஒரு சிறந்த மனிதர் என்று உன்னிடம் சொல்வேன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றான். ஓல்ட்லயும் அதை கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது, வாருங்கள் எங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. இப்போது புதிய ஸ்டாக்ன்றது வந்திருக்குது. உடனே தியானம் இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதாவது அவர் கரண்டி எடுத்து அந்த கபோர்ட்ல டச் பண்ணதுக்கே ஒரு சேஃப்டி இடம் மாதிரி ஓபன் ஆகுது, சீக்ரெட்டான சாம்பரு. சூதியானம் சகோதரலி, நீங்கள் பாரபட்சம் காட்டுகிறீர்கள், இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை என்னிடமிருந்து மறைத்து வைத்து விட்டீர்களேன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப நம்ம ஓல்டுலயும் சோல் பேலன்ஸ் ஒரு சிறிய வால் யூசரோட ஹெல்த் அப்சர்வ் பண்ணி அட்டாக் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஹெச்பி வந்து 20% டிராப் ஆயிடுச்சுன்னா இது வந்து அல்டிமேட் ஸ்கில்ல வந்து ட்ரிகர் பண்ணும். அதுதான் வந்து டெஸ்டின்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த இறுதி திறனை பயன்படுத்துறது மூலியமா நம்ம எனிமையை வந்து ஈஸியா தும்சம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டி ரேங்க் இதனுடைய ரேங்க்ன்றது பிரைஸ் பாத்தீங்கன்னா 5 மில்லியன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓல்டுல வந்து டைம் சாண்ட் லீக் பிளேட்ஸ், இதன் தாக்குதல்கள் எதிரி மெதுவாக்கும் அல்லது அவர்களின் எதிர்ப்பு மற்றும் தாக்குதல் சக்தியை குறைக்கும். டைம் ரிஃப்ட் என்ற இதன் மந்திரம் நண்பர்களின் பாதிப்புகளை குணப்படுத்தும். சோ இதுவுமே வந்து டி ரேங்க் தான். இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 4 மில்லியன். அப்புறம் ஓல்டுல வந்து ஸ்கை வாட்சர் கவசம் சொல்லிட்டு காட்டுறாரு. தாக்கப்படும் போது இது ஒரு தற்காப்பு கவசத்தை உருவாக்கி 30% பாதிப்புன்றது உறிஞ்சு கொள்ளும். இது ஒரு சிறிய மின்னல் புயலை உருவாக்கி பதில் தாக்குதலை நடத்தும். இதோட ரேங்கும் டி தான். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3 மில்லியன் சொல்லிட்டு அவரோட அந்த சீக்ரெட் சாம்பர்ல இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் ஷோ பண்றாரு. ஆனா எல்லாமே வந்து ரொம்பவே காஸ்ட்லியா தான் இருக்கு. நம்ம தியான் பையனும் நில்லுங்க நிறுத்துங்க, ஏன்னா இதெல்லாம் ஒரு சாதாரண கடையில் விற்க வேண்டிய பொருட்களா, ஒவ்வொன்றும் பல மில்லியன்களா, சாமானிய மக்கள் வாங்கும் அளவிற்கு மலிவாக எதுவும் இல்லையா, மிகவும் விலை அதிகம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கிறார். நம்ம கோல்ட்லயும் என்னிடம் மலிவான பொருட்களும் உள்ளன. ஃபேட் காயின் ஒரு விசேஷமான பொருள், இதை பயன்படுத்தினால்
உங்கள் ஆரோக்கியம் மீட்கப்படலாம் அல்லது உங்கள் பலம்ன்றது அதிகரிக்கலாம். ஆனால் இது உங்களை தண்டிக்கவும் வாய்ப்பு உள்ளது. அதாவது உங்கள் மீது மின்னல் தாக்கலாம். இதனோட ரேங்க் பாத்தீங்கன்னா எஃப். இதனோட பிரைஸ் வந்து 1 lakh தான். ஓல்ரெடி வந்து அப்புறம் இது சொல்லிட்டு எக்யூப்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்க்ரோல வந்து ஷோ பண்றாரு. இது ஒரு ஆயுதம் இல்லை, கவசத்தை மேம்படுத்தும். இதனுடைய வெற்றி வாய்ப்பு வந்து 50% மட்டுமே. தோல்வியுற்றால் அந்த பொருள் முழுமையாக சேதமடைந்து வீணாயிடும். இது வந்து எஃப் ரேங்க். இதோட பிரைஸ் சேம் தான் 1 lakh. இது நம்ம சென்னும் இது உண்மையில் வேலை செய்வான்னு சொல்லி யோசிக்கிறான். நம்ம ஜியா பொண்ணும் இது அவ்வளவு நம்பிக்கையானதாக தெரியவில்லை. நம்ம தியான் பையனும் மோ, என்னிடம் இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கிறது, நான் இன்னும் கொஞ்சம் திரட்டி உனக்கு உதவட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஓல்ரெடி வந்து அப்படியே ஆகட்டும், எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க, மீண்டும் வருகன்னு சொல்லிட்டு அவங்கள வடிவமைச்சு வைக்கிறாரு. நம்ம சென்முவும் விலை அதிகம்தான், ஆனால் இந்த பொருட்களுக்கு அந்த மதிப்புன்றது இருக்குது. சென்மம் வந்து பரவாயில்லை, நீங்கள் இருவரும் இந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக இருங்கன்னு சொல்லி சொல்றான். அதாவது நம்மளோட தியான் ரொம்ப நல்ல மனசு. சோ இவங்க வெறும் கையோட பிளாக் மார்க் அனுப்பக்கூடாது சொல்றாங்க. லீ ஷாப்புக்கு கொண்டு சென்று இருப்பான். தியானும் எனக்கு தெரியும், இருந்தாலும் உனது பணப்பையை நினைத்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. மோ வந்து நீ வாங்கிய பொருட்களை பார்த்தால் நீ நேரடியாக அந்த சி ரேங்க் மேட்ச்ல கலந்து கொள்ள போறியான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப சென்மோவும் ஆமாம், எனக்கு 1 வாரம் மட்டுமே அவகாசம் உள்ளதுன்னு சொல்லிட்டு தியான் கிட்ட சொல்றான். அதனால எனக்கு வேற வழி இல்லை. உடனே தியான் வந்து அந்த சி ரேங்க் இன்ஸ்டன்ஸ் காய்ஸ் இன்ஸ்டன்ஸ் டஞ்சன் நிலவரன்னு தமிழ்ல சொல்றேன். ஸோ எல்லாமே சேம் தான். உயிர் பிழைக்கும் அந்த சர்வைவல் ரேட்ன்றது எப்போதும் 30% வந்து குறைவாக தான் இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு தியான் கவலைப்படுறான். எனது பழைய பாஸ் சி ரேங்க் வீரராக இருந்தார், அந்த தியான் பாவா தான் சொல்றான். அந்த போட்டி மிகவும் கொடூரமானதாக இருந்தாலும் அவர் இறுதியில் உயிர் பிழைத்தார் இல்லையா? என்ன, அவர் ஒருவர் மட்டும்தான் உயிர் பிழைத்தார் சொல்லி ஷாக்கிங்கான ரிசல்ட்டை சொல்றான். அதாவது இவன் பாஸும் சி ரேங்க் தான், அவரு அந்த மேட்சுக்கு போகும்போது ஒருத்தவங்க மட்டும் தான் முடிச்சாங்களா, அதுவும் அவர் மட்டும் தான் சொல்லிட்டு சொல்றான். சூதியானம் சகோதரரை, உனது தம்பியின் ஆலோசனையை கொஞ்சம் கேள், உன் உயிரை பணயம் வைக்காதே. சி ரேங்க் விளையாட்டுகள் அவ்வளவு சுலபமானது அல்ல. நம்ம ஜியா பொண்ணும் ஆமாம், நானும் கேள்விப்பட்டு இருக்கிறேன். இறப்பு விகிதம் மிகவும் அங்க அதிகம். இது அடிப்படையில் எல்லோரையும் கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டது. நம்ம சென்னும் என் மீது அக்கறை கொண்டதற்கு மிக்க நன்றி. நம்ம சென்மம் வந்து கவலைப்படாதீர்கள், எனக்கு நம்பிக்கை இல்லாத எதையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப சிஸ்டம் வந்து சி ரேங்க் சேலஞ்ச் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வருது. இன்னும் 3 நாட்களில் நடைபெறவிருக்கும் சி ரேங்க் ப்ரமோஷன் மேட்ச்க்கு நீங்கள் இப்போது பதிவு செய்யலாம் அல்லது அதை தவிர்த்து விட்டு சாதாரண டஞ்சன்ஸ்ல தொடரலாம் சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. சிஸ்டம் வந்து கவனிக்கவும், இந்த போட்டியை நீங்கள் இப்போது தவிர்த்தால் மீண்டும் 1 மாதம் வரை உங்களால் பதிவு செய்ய இயலாதுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. கவனமாக தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டு ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வருது. அவன் சென்மம் வந்து மனசுக்குள்ளேயே, இந்த மரண விளையாட்டில் ஒவ்வொரு சுற்றிலும் தான் தப்பிப்பேன் என்று யாரால் உறுதியாக சொல்ல முடியும்? என்னால் இப்போது செய்ய முடிந்தது ஒன்றே ஒன்றுதான். இந்த 1 வாரத்தை பயன்படுத்தி எனது உடலை அதன் பீக் கண்டிஷன், அதாவது உச்ச கட்டத்துக்கு வந்து கொண்டு செல்றதுதான் சொல்லிட்டு சொல்றான். சிஸ்டம் சர்ச் ஸ்கில் சொல்லிட்டு ஹீரோ கொடுக்குறான். சிஸ்டம் வந்து டி ரேங்க் இன்விசிபிள் விங்ஸ், சி ரேங்க் ஸ்கில் காமஃபிளேஜ், சி ரேங்க் ஸ்கில் சம்மனிங், ஸ்பெஷல் ஸ்கில்னு சொல்லிட்டு நியூமெரிக்கல் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிடைக்குது. நம்ம சென்மம் வந்து பொருட்களை தேடு. சிஸ்டம் வந்து இ ரேங்க் ஆயுதம், வாய்டு பிளேடு, டி ரேங்க் கருவி, அவுட் ட்ரேடிங் பூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ காட்டுது. அதே போல இ ரேங்க் காயின், காயின் ஆஃப் ஃபேட், அதாவது ஹீரோ வந்து அந்த காயின் ஆஃப் ஃபேட் 1 lakh கொடுத்து வாங்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? அவன் சென்ம மனசுக்குள்ளேயே, இந்த திறமைகள் மற்றும் பொருட்களை நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும், அவற்றை உண்மையான போர் வலிமையாக மாற்ற வேண்டும் சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோவும் டி ரேங்க்கு கீழே இருக்கிற இன்ஸ்டன்ஸை கண்டுபிடித்து எனக்கு உதவுன்னு சொல்லிட்டு சிஸ்டம் கிட்ட ஹெல்ப் கேட்கிறான். சிஸ்டம் வந்து உங்களுக்காக 2320 வரவிருக்கும் ரேங்க் இன்ஸ்டன்ஸ்ன்றது ஹீரோவை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. அவ சென்மம் வந்து மைரியட் ரிலம்ஸ் ட்ரையல் ஃபீல்டா,
இது என்ன பொருள்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப சிஸ்டம் வந்து லெவல் 2 அடையும் போது ஹோஸ்ட் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பர்சனல் இன்ஸ்டன்ஸ்க்கு திறக்க முடியும். தற்போது லெவல் 2ல ஹீரோ இருக்கான், இப்போது திறக்கவான்னு சொல்லி கேக்குது. அப்ப சென்மம் வந்து அதன் அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறான். சிஸ்டம் வந்து பெயரில் இருப்பது போலவே ஹோஸ்ட் ஒரு பிரத்யோகிய தனிப்பட்ட நிலவரியை திறக்கலாம். அதாவது பர்சனல் இன்ஸ்டன்ஸ் தான். அதிக வெகுமதிகளை பெற அதை முடிக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஹீரோ வந்து இந்த பர்சனல் இன்ஸ்டன்ஸ் இந்த டஞ்சனை முடிச்சானா சோ அவனுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. தனிப்பட்ட நிலவரைகளாம் ரேங்க்ல இருந்து தொடங்கும். நீங்கள் முடிக்கும் ஒவ்வொரு தரமும் அடுத்ததை திறக்கும். இதற்கு உச்ச வரம்பு இல்லைன்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல ஷோ ஆகுது. சென்மோ வந்து பிரத்யோகிக நிலவரை எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ஸா எனது அதிகாரம் உயர்ந்த பிறகு முக்கிய தரவு தளத்திலிருந்து பிரிந்து வந்த ஒரு தனிப்பட்ட டேட்டா மாடியூல் தான் இதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். அவன் ராணி எறும்பு வந்து எஜமானரே எனக்கு இதை பற்றி தெரியும், என்னை வெளியே விடுங்கள் சொல்லிட்டு கேட்கிறாங்க. நான் உங்களுக்கு விளக்குகிறேன் சொல்லிட்டு சொல்லும் போது ஓ எஜமானரை இறுதியாக நீங்கள் என்னை நினைவு கூர்ந்து விடுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. உங்களது கணிப்பு சரியானது. இந்த புதிய அம்சம்ன்றது தலைமை மூளை இலிருந்து தான் பிரிக்கப்பட்டு இப்போது நீங்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகன்றது மாறியுள்ளது. எஜமானரை நீங்கள் சீக்கிரம் இதை முயற்சி செய்ய வேண்டும். இதன் வெகுமதிகள் சாதாரண டஞ்சன்ஸை விட மிகவும் அதிகமா தெரிகிறதுன்னு சொல்லிட்டு அந்த ராணி எறும்பும் சொல்றாங்க. அப்ப நம்ம சின்னம் ஓ சிஸ்டம் வந்து நிலவரை சேனல் திறக்கப்பட்டுள்ளது, இப்போது டெலிபோர்ட் செய்வான்னு சொல்லிட்டு கேட்குது. சென்மம் வந்து இது ஒரு பயிற்சி நிலவரை என்பதால் இங்கே டெத் பெனால்டி கிடையாது என்று அர்த்தமான்னு சொல்லி கேட்கிறான். அப்ப ராணி எறும்பும் இல்லை எஜமானரே, இங்கே இருக்கும் மரண விதிகள் சாதாரணமான நிலவரையை போலதான் எங்கேயுமே இருக்கும். எறும்பும் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இது சாதாரண கண்காணிப்பிற்கு வெளியே இருக்கிறது மற்றும் நேரடியா வந்து லைவ் ஸ்ட்ரீம்ன்றது செய்யப்படாது. எனவே நீங்கள் ஏமாற்றுவதை யாராவது பார்ப்பார்கள் என்று நீங்கள் கவலைப்படவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஆறுதல் சொல்றாங்க. சென்மம் வந்து அப்படி என்றால் எதற்காக காத்திருக்கிறோம்? மைரேட் ரிலம்ஸ் ட்ரையல் ஃபீல்டுன்றது தர டெலிபோர்ட் செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப எறும்பு ராணியும் எஜமானரே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம சென்மம் வந்து சொல்லிட்டு தரையிறங்கும் போது ஆச்சரியப்படுறான். அப்படி என்றால் இதுதான் அந்த தனிப்பட்ட பர்சனல் இன்ஸ்டன்ஸ் சொல்லிட்டு கேட்கிறான். அதாவது இன்ஸ்டன்ஸ்னா வந்து டஞ்சன் தான், நான் நிலவரைன்னு சொல்றோம் ஓகேங்களா. அவன் ராணி எறும்பும் எஜமானரை நான் இப்போதுதான் சரி பார்த்தேன், இந்த நிலவரை கொஞ்சம் சிக்கலானது, நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது, இதில் ஏமாந்து போய்விடாதுன்னு சொல்லிட்டு நானே ஹீரோவை வார்ன் பண்றாங்க. அப்ப சென்மவும் இனிமேல் போன்ற தகவல்களை நீ சொல்ல தேவையில்லை, நம்ம ராணி எறும்பும் சரி எஜமானன்னு சொல்லி சொல்றாங்க. சிஸ்டம் வந்து தற்போதைய நிலவரைன்றது ரேங்க் பிளேசிங் சாண்ட் வார்ம்ஸ் சொல்லிட்டு ஷோ ஆகுது. நிபந்தனை பாத்தீங்கன்னா மணல் புழு இனங்களை தோற்கடிக்க வேண்டும், வாய்டு பிளேடை பயன்படுத்தி வெட்டி முன்னேறவும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கண்டிஷனை ஷோ பண்ணிடுறாங்க. இலக்குன்றது பாத்தீங்கன்னா 99 புழுக்களை கொல்ல வேண்டும். சென்மம் வந்து சாண்ட் வார்ம்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராணி எறும்பு வந்து எஜமானரே நீங்கள் நலமாக இருக்கிறீர்களான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பா இறந்து விடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. நீங்கள் இறந்து விட்டால் நான் என்ன செய்வேன், நான் இவ்வளவு இளமையிலேயே சாக விரும்பவில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஹீரோ வந்து அந்த புழு எடுத்து தப்பிக்கும் போது சென்மம் வந்து உனக்கு சாக விருப்பம் இல்லை என்றால் வாய மூடு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் சென்மம் வந்து மனசுக்குள்ளே வெறுமனை உழந்து கொள்வது ஒரு தீர்வாக, இந்த வார்ம்ஸ் அட்டாக் வந்து ஹீரோ டாஜ் தான் பண்றான். அப்ப சென்மம் வந்து இதை முடிக்க 99 சாண்ட் வார்ம்ஸ கொல்ல வேண்டும். அப்ப எனவேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். தாக்குவது ஒன்றுதான் இப்போது இருக்கும் ஒரே வழி. வந்து வாய்டு பிளேடு அதாவது ரேங்க் வெப்பன் இது, இதனுடைய அட்டாக் வந்து +5, இது வந்து ப்ளீடிங் எஃபெக்டையும் வந்து ஆட் பண்ணுது. இதோட ஆக்டிவ் ஸ்கில் வந்து வாய்டு ஸ்லாஷ். அதாவது சிஸ்டம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா இலக்கின் மீது இது வந்து இடத்தை கடந்து வந்து தாக்குதல் நடத்தும், அதாவது ஸ்பேஸையா வந்து இது இக்னோர் பண்ண சொல்லி சொல்றாங்க. நீங்கள் வாளை எந்த திசையில் வீசினாலும் அந்த தாக்குதல் ஒரு ஸ்பேஸ் சேனல் வழியாக நேரடியாக இலக்கின் இருப்பிடத்தில் தோன்றும். சென் வந்து மாசுக்குள்ளேயே இடத்தை கடப்பதா, இடத்தை புறக்கணிக்க இக்னோரிங் ஸ்பேஸ் என்றால் உண்மையிலே என்ன அர்த்தம் சொல்லிட்டு குழம்புறான். எது எப்படியோ முதலில் இதை முயற்சி செய்து பார்ப்போம் சொல்லிட்டு சொல்றான். இதை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு வாய்டு பிளேடுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றான். சோ அந்த புழுக்கு என்னாச்சு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த சாப்டர் தான் பார்க்கணும். ராணி எறும்பும் எஜமானரை ஜாக்கிரதை,
எஜமானரே எஜமானரே நீங்கள் நலமாக இருக்கிறீங்களான்னு சொல்லி நலம் விசாரிக்கிறாங்க. சென்மோ வந்து மனசுக்குள்ளேயே இந்த வெப்பன் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த, அதாவது ஹீரோ போன எதிரே வார் பிளேட பயன்படுத்தி இருப்பான். சோ அது எந்த டேமேஜும் ஏற்படுத்தல. இந்த ஆணை எறும்பும் இப்படி துள்ளி குதிக்காதீர்கள் எஜமானரே, இது உண்மையில் ஒரு பயனற்ற ஆயுதமான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. எனக்கு தெரிந்தவரை ஒரு பொருள் எவ்வளவு வலிமையானதோ அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே அதன் பலம்ன்றது கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சென்மோ வந்து மனசுக்குள்ளேயே நான் எனது முழு பலத்தையும் வேகத்தையும் பயன்படுத்தி, அதாவது அவங்க ஸ்டாண்ட்ஸ் வந்து ரீசெட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்ல வந்து போட்டு இருப்பான். ஆனா ஏன் இன்னும் அந்த உண்மையான டேமேஜ்ன்றது ஏற்படுதுன்னு சொல்லிட்டு குழம்புறான். ஒருவேளைன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ராணி எறும்பு, எஜமானரை இந்த ஆயுதம் எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றுகிறது. இதன் ஆற்றல் அலைகள், அதாவது எனர்ஜி பிளக்சுவேஷன்ஸ் வந்து வாலின் மீது மட்டும் இல்லை, இதை சுற்றியுள்ள இடத்துடன் அந்த ஸ்பேஸ் கூட வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது போல தெரிகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ சென் வந்து சுத்தி உள்ள இடத்துடன் சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் ஏற்படுது. அப்போ அது ஆயுதத்தின் விவரங்களை திறன் சொல்லிட்டு அதனோட டிஸ்கிரிப்ஷனை படிக்கிறான். சிஸ்டமும் வாய்டு பிளேடு, இது வந்து இ ரேங்க் வெப்பன்றது. அட்டாக் பாத்தீங்கன்னா +5. இதனோட எஃபெக்ட் வந்து ரத்தப்போக்கு விளைவு வந்து ஏற்படுத்துது. சிஸ்டம் வந்து செயல்திறன் வந்து வாய்டு ஸ்லாஷ்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. ஸ்கில் அதான், ஓகேங்களா, ஆக்டிவ் ஸ்கில். இலக்கின் மீது இடத்தை புறக்கணித்து தாக்கும். அந்த தாக்குதல் ஒரு விண்வெளி சேனல் வழியாக நேராக இலக்கின் இருப்பிடத்தில் தோன்றும். அப்ப சென்மோ மனசுக்குள்ளேயே நான் தவறாக செய்துவிட்டேன், நான் இலக்கை நேரடியாக தாக்கவே முயற்சித்து கொண்டிருக்கிறேன். அதாவது ஹீரோ வந்து அந்த கத்தி எடுத்து நேரா அந்த புழு தான் வெட்டான்னு தவிர்த்து சோ அந்த ஸ்பேஸ் அவன் பயன்படுத்தவே இல்லை. அதாவது இங்க இருந்து வெட்டினா அது வந்து ஸ்பேஸ் மூலமா டிராவல் ஆயிட்டு டெலிபோர்ட் ஆகுன்றத ஹீரோ வந்து இப்பதான் வந்து கண்டுபிடிக்கிறான். அப்ப சென்னை வந்து மனசுக்குள்ளேயே உண்மையில் தேவைப்படுவதுன்னு சொல்லிட்டு சரியான நிலைப்பாடு, அந்த பொசிஷன் தான் வந்து அவன் கடனைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்ப வந்து வால் இலக்கை தொட வேண்டும் என்பது அவசியம் இல்லை, இலக்கு இருக்கும் அந்த இடத்தை மட்டும் குறிவைத்து லாக் செய்தால் போதும். சென்மோ வந்து வாய்ட் என்பது நீட்டிப்பு அல்ல, ஏதோ வந்துவிட சொல்லிட்டு வாய்டு ஸ்லாஷ பயன்படுத்துறான். ராணி எறும்பு, வாவ் அற்புதம், சென்மோ வந்து நான் இன்னும் முடிக்கவில்லைன்னு சொல்லி சொல்றான். அப்ப ராணி எறும்பு, நான் தின்னப்பட போகிறேன். புழுக்களின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கும் போது அவங்க வந்து அலறாங்க. அந்த புழுக்கள் மிகவும் வலிமையானவை எஜமானரே, இப்போது நீங்கள் பிரின்சிபிளா மாறிவிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சென்மோ, இல்லை அதுதான் விஷயம். சென்மோ மனசுக்குள்ளேயே வாய்டு பிளேட பயன்படுத்துவதற்கான உண்மையான வழி நமது எண்ணத்தை ஒரு இட தொடர்பு புள்ளியுடன் இணைப்பதுதான். அதாவது அந்த ஸ்பேஷியல் கோஆர்டினேஷன் இங்க முக்கியம். வாளை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி தற்காலிகமாக ஒரு விண்வெளி சேனலை திறப்பதன் மூலம் அந்த தாக்குதல் துல்லியமாக இலக்கின் மீது விழுகிறது. எங்க நமது கையின் பலம் முக்கியம் அல்லன்னு சொல்லி சென்னை யோசிக்கிறான். நமது மனதை வந்து ஒருமுகப்படுத்தணும், அந்த இடத்தை பற்றிய விழிப்புணர்வு தான் இங்க அவசியமாகிறது. அற்புதம், இந்த புழுக்களை பயன்படுத்தி நான் இந்த திறனை இன்னும் நன்றாக பயிற்சி செய்வேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா சென்னோட வேட்டைன்றது தொடங்குது. ராணி எறும்பும், எஜமானரை பாருங்க பாஸே வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கொன்றால் நாம் இந்த கதையை முடித்து விடலாம். சென்மோ வந்து சரியான நேரம், நான் கண்டுபிடித்த அந்த புதிய தந்திரத்தை சோதித்து பார்க்க உன்னை பயன்படுத்திக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ராணி எறும்பும், எஜமானரை அந்த திறன் நீங்கள் புதிதாக வாங்கிய உங்கள் அழைக்கப்பட்ட உயிரினத்திற்குரிய ஒன்றிணைந்த திறனான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதாவது ஹீரோக்கு வந்து ஒரு பவர் கிடைச்சிருக்கும், ஸ்வாப் பண்ற மாதிரி. ராணி எறும்பும் வந்து சிஸ்டம் அப்கிரேடுக்கு பிறகு இது சேர்க்கப்பட்டது, இது இன்னும் சோதிக்கப்படவில்லை, இதை இப்போதா பயன்படுத்துவது கொஞ்சம் ஆபத்து இல்லையான்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்ம சென்மோ வந்து, ஹே, நிஜமான போரை விட சிறந்த சோதனைன்றது எதுவுமே கிடையாது. சென்மோ வந்து இடமாற்றம், அதாவது பொசிஷன் ஸ்வாப் புது ஸ்கில் வந்து இங்க பயன்படுத்துறான். அப்ப வந்து அவனோட ஸ்லாஷையும் உபயோகிக்கிறான். சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வருது. அதாவது இ ரேங்க் பர்சனல் இன்ஸ்டன்ஸ் ஆகிய பிளேசிங் சாண்ட் வார்ம்ஸ வெற்றிகரமா முடிச்சதற்காக தலைவருக்கு வாழ்த்துக்கள். +2 உயர்த்துறாங்க. எல்லா ஆட்ரிபியூட்ஸும் +5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஆட்ரிபியூட்ஸ் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு +6 கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோ வந்து இந்த டஞ்சனை முடிச்சது ரியலா ஒர்த்து தான் ரிவார்டுக்கு, ஓகேங்களா.